டைரக்டர் விக்னேஷ் சிவன் டைரக்ஷன்ல டைரக்டர் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த படத்துக்கு நம்ம அனிருத் அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் கிருத்தி செட்டி நடிச்சிருக்காங்க. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படம் 2025 ரிலீஸ் ஆக வேண்டிய படம். ஆனால் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவா நடித்த டிராகன் டியூட் 2 படமே வரிசையாக ரிலீஸ் ஆன காரணத்தினால இந்த படத்துடைய ரிலீஸ் டேட் தள்ளி போச்சு. 2025 ரிலீஸ் பண்ண முடியாத காரணத்தினால இப்போ 2026 ஏப்ரல் 3 ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ இந்த டேட்டும் தள்ளி போய் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படம் ஏப்ரல் 10 கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மட்டும் இல்லாமல் LIK அப்படிங்கிற லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரையும் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ட்ரைலர் தரமாக இருக்குது. பிரதீப் ரங்கநாதன் ஹீரோ நடிச்சு ரிலீஸ் ஆன டிராகன், டியூடு, லவ் டுடே இந்த 3 படத்துடைய கலவையும் சேர்த்து எடுத்தா அப்படி ஒரு படம் இருக்குமோ அந்த மாதிரி இந்த படம் இருக்கும் போல. லவ், ஆக்ஷன், சென்டிமெண்ட், காமெடி அப்படின்னு எல்லாமே கலந்து ஒரு சூப்பரான என்டர்டைன்மெண்ட் மூவியாக இந்த படத்தை டைரக்டர் விக்னேஷ் சிவன் எடுத்திருக்காரு. ட்ரைலர் தரமாக இருக்குது. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படம் 2040 ரொம்பவே ஃபியூச்சரில் நடக்கிற மாதிரியான ஒரு கதையை எடுத்திருக்காங்க. ட்ரைலர் தரமாக இருக்குது. படம் எப்படி இருக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே பிரதீப் ரங்கநாதன் ஹீரோ நடிச்சு ரிலீஸ் ஆன 3 படமே மிகப்பெரிய ஹிட். கண்டிப்பாக இந்த படமும் ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகும். அவருடைய ஹிட் லிஸ்ட்டில் இந்த படமும் 4வது ஹிட் படம் அப்படிங்கிற பெருமையை வாங்கி தருவோம் அப்படின்னு நினைக்கிறேன். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படம் தமிழ், தெலுங்கு அப்படின்னு 2 லாங்குவேஜில் ஏப்ரல் 10 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இன்னும் நீங்கள் ட்ரைலர் பார்க்கலன்னா ட்ரைலர் யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். டைரக்டர் அஜய் கணமுத்து டைரக்ஷனில் ஆக்டர் அருள்நிதி அவர்கள் ஹீரோவை நடிச்சு ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆன படம் தான் டிமாண்டிக் காலனி. டிமாண்டிக் காலனி படத்துடைய மிகப்பெரிய சக்ஸஸ்க்கு அப்புறம் டிமாண்டிக் காலனி 2 படத்தை எடுத்தாங்க. அதுவும் மிகப்பெரிய ஹிட். பார்ட் 1, பார்ட் 2 அப்படின்னு 2 படத்துடைய மிகப்பெரிய ஹிட்டுக்கு அப்புறம் தான் இப்போ பார்ட் 3 எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ டிமாண்டிக் காலனி 3 படத்துலேருந்து ஒரு சூப்பரான அப்டேட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அது என்ன அப்படின்னா, டிமாண்டிக் காலனி 3 படத்துடைய ஃபுல் ஷூட்டிங் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சாங்க. அதை அஃபிஷியலாக மூவி டீம் அனௌன்ஸ் பண்ணி அதுக்காக ஒரு ஸ்பெஷல் கிளிம்ஸ் வீடியோவையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிளிம்ஸ் வீடியோவில் டிமாண்டிக் காலனி 3 படத்துடைய மேக்கிங் வீடியோ தான் சேர்த்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ மூவி டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க படத்துடைய ஷூட்டிங் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு. படத்துடைய ஷூட்டிங் முடிஞ்சதுனால கூடி சீக்கிரம் டிமாண்டிக் காலனி 3 படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிமாண்டிக் காலனி 3 படத்துடைய சேட்டலைட் அண்ட் டிஜிட்டல் ரைட்ஸை G5 வாங்கியிருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் டேனிஸ் மஞ்சுநாத் டைரக்ஷனில் டைரக்டர் செல்வராகவன் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் மனிதன் தெய்வமாகலாம். இன்றைக்கி மனிதன் தெய்வமாகலாம் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ட்ரைலர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு சாமானிய மனிதன் அவங்களுடைய வாழ்க்கைக்காகவும் வாழ்வாதாரத்துக்காகவும் இப்படிலாம் போராடுறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையை தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு சோஷியல் மெசேஜ் உள்ள படமாக எடுத்திருக்காங்க. படத்துடைய ட்ரைலர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. டைரக்டர் செல்வராகவன் ஹீரோவை நடிச்சிருக்க மனிதன் தெய்வமாகலாம் அப்படிங்கிற இந்த படம் ஏப்ரல் 10 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. மனிதன் தெய்வமாகலாம் அப்படிங்கிற இந்த படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலர் இப்போ யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஆக்டர் நட்டி நடராஜ் அவர்கள் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் TN 2026. இந்த படத்தை நடிகர் தம்பி ராமையா அவர்களுடைய பையன் ஆக்டர் உமாபதி ராமையா டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி படத்தில் ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்தாரு. இப்போ அவருடைய ஃபர்ஸ்ட் படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ TN 2026 படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுவும் ட்ரைலரை பார்க்குறதுக்கு நடிகராக இருந்த தளபதி விஜய் அவர்கள் எப்படி அரசியலுக்குள்ளே வந்தாரோ அதை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்துருக்கிற மாதிரி இருக்குது ட்ரைலரை பார்க்க. இதுலேயும் ட்ரைலரில் வந்த ஹைலைட் என்ன அப்படின்னா, விஜய் அவர்களுடைய ரெஃபரன்ஸில் நட்டி நடராஜ் அவர்கள் நடிச்சிருக்க மாதிரியும், விஜய் அவர்களுடைய மேனேஜர் புசி ஆனந்தோடைய ரெஃபரன்ஸில் ஆக்டர் தம்பிராமையா இந்த படத்தில் நடிச்சிருக்க மாதிரியும் சில காட்சிகள் இந்த படத்துடைய ட்ரைலரில் இருக்குது. ட்ரைலரை பார்த்துட்டு ப்ரெஸ் பீப்புள் பார்த்தீங்கன்னா மூவி டீம் கிட்ட என்னங்க இது தளபதியோட ரெஃபரன்ஸ் மாதிரி இந்த படத்துடைய இதெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு மூவி டீம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அரசியல் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்னெல்லாம் தோணுமோ, என்னென்ன உண்மை சம்பவங்கள்லாம் நடந்துச்சோ, பல அரசியல் பிரச்சனைகளையும் இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களையும் பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டோரியை தான் அப்படியே நான் மாடிஃபிகேஷன் ஒரு அரசியல் படமாக நாங்கள் கொடுத்துருக்கோம். வேற எந்த ஒரு காரணமும் இல்லை. வழக்கமாக வர அரசியல் படங்கள் மாதிரியே தான் இந்த படத்தையும் எடுத்திருக்கோம். படத்தில் தளபதி விஜய் அவர்களுடைய ரெஃபரன்ஸ் மாதிரிலாம் நாங்கள் எதுவுமே பண்ணலை. இது கதைக்கருவுக்கு தேவைப்பட்டதை மட்டும்தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படம் ரிலீஸ் ஆனதும் தியேட்டரில் போய் நீங்களே பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். இந்த ட்ரைலரில் நாங்கள் காட்டியிருக்கிறது படத்தில் இருந்து வர ஒரு சின்ன பகுதி மட்டும்தான். படம் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ட்ரைலரில் காட்டியிருக்கிற காட்சிகள் எதுக்காக வருது அப்படின்னு உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூவி டீம். மூவி டீம் ட்ரைலருக்கான காரணத்தை சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ விஜய் ரசிகர்களும் டிவிக்கு கட்சி தொண்டர்களும் இதை ஏற்றுக்கல. படத்தில் மட்டும் தளபதியை தப்பாக காட்டினீங்கன்னா நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நட்டி நடராஜ் அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்க TN 2026 படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலர் ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. படம் அரசியல், காமெடி, சென்டிமெண்ட் கலந்த ஒரு கமர்ஷியல் படமாக எடுத்திருக்காங்க. ட்ரைலர் நல்லா இருக்குது. படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். படத்தில் இந்த ஒரு குழப்பமான விஷயங்களும் இல்லாமல் யாரையும் தாக்கி பேசாமல் மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ண மட்டும் இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா படம் ஹிட் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த படம் ஏப்ரல் 10 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் 2026 எலெக்ஷனில் மக்களுக்கு ஏதாவது சொல்ல போதா அப்படின்னு. ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் நம்ம சூர்யா அவர்கள் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் கருப்பு. கருப்பு படம் தமிழில் மட்டும் இல்லை தெலுங்கு லாங்குவேஜிலும் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ கருப்பு படத்துடைய அஃபிஷியல் தெலுங்கு லாங்குவேஜில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். தெலுங்கு லாங்குவேஜில் இந்த படத்துக்கு வீரபத்ரு அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. தமிழ், தெலுங்கு அப்படின்னு இந்த படம் 2 லாங்குவேஜ்லையும் 14 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.
ஆக்டர் ஆர்யா அவர்கள் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் மிஸ்டர் எக்ஸ். இந்த படத்தில் ஆக்டர் கௌதம் கார்த்திக்கும் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காரு. மிஸ்டர் எக்ஸ் அப்படிங்கிற இந்த படம் ஸ்பை ஆக்ஷன் மூவியாக எடுத்திருக்காங்க. இந்த படத்துடைய ஃபுல் ஷூட்டிங் ஒர்க்குமே முடிஞ்சு இந்த படம் ரிலீஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இந்த படத்துக்கு சென்சாரில் யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். கூடி சீக்கிரம் மிஸ்டர் எக்ஸ் படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். ஆக்டர் மோகன்லால், ஆக்டர் மம்முட்டி அவர்கள் இவங்க 2 பேருமே ரொம்ப நாளுக்கு அப்புறம் சேர்ந்து நடிச்சிருக்க படம் தான் பேட்ரியாட் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் லாங்குவேஜில் ட்ரைலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. 2 பேருமே ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு படத்தில் சேர்ந்து நடிக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதுவும் 2 பேருமே டீம் அப் பண்ணி இந்த படம் ஃபுல்லாக வரப்போகிறாங்க. அதை பார்க்கறதுக்காகவே நான் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மோகன்லால், மம்முட்டி அவர்கள் மட்டும் இல்லை, இந்த படத்தில் ஆக்டர் நிவின் பாலி, நயன்தாரா அப்படின்னு இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. பேட்ரியாட் படத்துடைய ட்ரைலர் தரமாக இருக்குது. இந்த படம் ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் படமாக எடுத்திருக்காங்க. இன்னும் நீங்கள் ட்ரைலர் பார்க்கலாம். இந்த படத்துடைய ட்ரைலர் இப்போ தமிழில் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். பேட்ரியாட் அப்படிங்கிற இந்த படம் May 1 தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம் லாங்குவேஜில் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. டைரக்டர் நிதிஷ் திவாரி பாலிவுட்டான ஹிந்தி சினிமாவில் ராமாயணத்தை பேஸ் பண்ணி ஒரு படத்தை எடுத்துகிட்டு இருக்காரு. இந்த படம் 2 பார்ட்டாக ரிலீஸ் ஆக போகுது, பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு. இந்த படத்தில் ராமர் கேரக்டரில் ஆக்டர் ரம்பீர் கபூர் நடிச்சிருக்காரு. சீதா தேவி கேரக்டரில் ஆக்டர் சாய் பல்லவி அவர்கள் நடிச்சிருக்காங்க. இப்போ ராமாயணம் பார்ட் 1 படத்துடைய அஃபிஷியல் டீசர் ஒன்று இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. விசுவல் எஃபெக்ட்ஸ்லாம் ரொம்பவே தரமாகவே கொடுத்துருக்காங்க. பார்ட் 1 ஃபுல்லாகவே அயோத்தியில் நடக்கிற மாதிரியான கதையாக தான் இருக்க போது. அயோத்தியில் ராமன் லக்ஷ்மணன் எப்படி வளர்ந்தாங்க, ராமர் சீதா தேவி எப்படி சந்திச்சாங்க, அவங்களுடைய திருமணம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லாகவே போக போகுது. அதுக்கப்புறமா தான் லங்கையோட அரசன் லங்கேஸ்வரனான ராவணனுடைய வாழ்க்கையில் ராமன் எப்படி வந்தார் அப்படின்னு பார்ட் 1ல் காட்டுவாங்க. பார்ட் 2ல் தான் 10 தலை கொண்ட ராவணனுக்கும் ராமனுக்குமான யுத்தத்தை காட்ட போகிறாங்க. இந்த படத்தில் ராவணன் கேரக்டரில் நம்ம KGF ராக்கிங் ஸ்டார் யாஷ் தான் ராவணனா நடிச்சிருக்காரு. படத்துடைய ஃபஸ்ட்டு டீசர் ரொம்பவே சூப்பராகவும் தரமாகவும் இருக்குது. இந்த டீசர் இப்போ யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். ராமாயணத்தை பேஸ் பண்ணி ஏற்கனவே நிறைய படங்களும் வெப் சீரிஸும் ரிலீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இப்போ டைரக்டர் நிதிஷ் திவாரி டைரக்ஷன் பண்ணியிருக்க இந்த ராமாயணம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த புது ராமாயண படம் 2026 தீபாவளிக்கு பார்ட் 1 ரிலீஸ் பண்ணுறாங்க. 2027 தீபாவளிக்கு பார்ட் 2 ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுவும் இந்த ராமாயண படத்தை இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், சைனீஸு, ஜாப்பனீஸு, கொரியன் அப்படின்னு எல்லா லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் பண்ண மூவியும் பிளான் பண்ணியிருக்காங்க. சுருக்கமாக சொல்லணும்னா இந்த ராமாயண படம் வேர்ல்டு வைடாக எல்லா லாங்குவேஜ்லையும் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. டைரக்டர் சசி டைரக்ஷனில் விஜய் ஆண்டனி அவர்கள் ஹீரோ நடிச்சு ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான படம் தான் பிச்சைக்காரன் படத்துக்கு அப்புறம் டைரக்டர் சசி டைரக்ஷனில் விஜய் ஆண்டனி அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் 100 சாமி. இன்னைக்கு 100 சாமி படத்துடைய அஃபிஷியல் டீசரை டைரக்டர் பா ரஞ்சித் அவர்களும் டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து அவர்களும் சேர்ந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 100 சாமிகள் படத்துடைய அஃபிஷியல் டீசர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பிச்சைக்காரன் படம் ஹிட் ஆனதுக்கு முக்கியமான காரணம் அம்மா சென்டிமெண்ட் தான். அதே அம்மா சென்டிமெண்ட் ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் இந்த 100 சாமிகள் படத்தையும் டைரக்டர் சசி எடுத்திருக்காரு. டீசரை பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. டீசரை பார்க்குறப்பவே இது அம்மா சென்டிமெண்ட்டை பேஸ் பண்ண படம் தான் அப்படின்னு டீசர்லேயே கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. 100 சாமி அப்படிங்கிற இந்த படம் தமிழ், தெலுங்கு அப்படின்னு 2 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ண மூவியும் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ 100 சாமி படத்துடைய அஃபிஷியல் டீசர் தமிழ், தெலுங்கு அப்படின்னு 2 லாங்குவேஜ் டீசரையும் இப்போ யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். பிச்சைக்காரன் படம் மாதிரியே 100 சாமி படமும் மக்களுக்கு பிடிச்சி சூப்பர் ஹிட் படமாக மாறுமா அப்படின்னு வரக்கூடிய நாட்களில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் இந்த படத்துடைய ரிலீஸ் டேட்டையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆக்டர் டோவினோ தாமஸ் ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் பள்ளி சட்டாம்பி. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் கயல் உலோகர் நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு பள்ளி சட்டாம்பி படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலர் லான்ச் ஈவென்ட் நடந்திருக்கு. அந்த ட்ரைலர் லான்ச் ஈவென்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் செம வைரல். பள்ளி சட்டாம்பி படத்துடைய ட்ரைலர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த படம் ஆக்ஷன், ட்ராமா, சென்டிமெண்ட், மிஸ்ட்ரி கலந்த ஒரு சூப்பரான படமாக எடுத்திருக்காங்க. படத்துடைய ட்ரைலர் இப்போ தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரைலர் இப்போ யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். பள்ளி சட்டாம்பி படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் April 9 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஸோ இன்னைக்கான சினிமா அப்டேட் முடிஞ்சு அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.